அதுல 5 பேர் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தோம். அந்த குடும்பத்தை யாரும் போய் சந்திக்கவே இல்லை. அந்த பஸ்ல கூட்டு வரும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சாராதவங்க அவங்க உறவினர்கள் தான் எல்லாரையும் கூட்டு வந்தாங்களே கண்டி நேரடி தொடர்புள்ளவங்க யாருமே வந்து கூட்டு வரல. அவங்க எல்லாம் விஜய் ரசிகர்லாம் பார்த்து பார்த்தோம் இவ்வளோ தவறுகளை விஜய் பண்ணிட்டு என் மேல பழி போட்டாங்க, என் மேல அபாண்டமா பழி சுமத்துனாங்க அப்படின்னு விஜய் சொல்றது உள்ளபடியே இது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் தெரிந்தவர்கள் இருக்காங்க, ஊடகங்கள் வந்து இதை பெருசா பேசல. ஏன்னா விஜய் பத்தி நெகட்டிவான விஷயங்கள் பேசினா அவங்களோட டிஆர்பி அடிபடுறதுனால யாரும் வந்து பேசுறதில்லை. ஆனா அதை தாண்டி கரூர்ல நாங்க களத்துல போய் பார்த்துருக்கோம். அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள் நாங்க வந்து பார்த்துருக்கோம். அவங்களோட கண்ணீர் கதைகள் வந்து சொல்லி மாளாது. ஒருத்தரை நாங்க மனசார நேசித்து ரசித்து போனதுக்கு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தண்டனை. இந்த வழியிலேருந்து நாங்க மீளவே முடியாது. விஜய் கட்சிக்காரங்களும் பேசுறதும் சரி, கரூர்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உள்ளபடியே நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்றாருல, வழியெல்லாம் சுமந்துட்டு இருக்கணும். உள்ளபடியே உங்களுக்கு நீதி வேணும்னா கரூர்ல நின்று இருக்கணும் விஜய். கரூர்ல மதியாழன வேட்பாளரை போடாம விஜய் அங்க வேட்பாளராக போட்டிருந்தா உள்ளபடியே நம்ம சொல்லலாம், உள்ளபடியே இவருக்கு ஏதோ திமுக வந்து இவருக்கு சதி பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க சேஃபா உங்க சாதி ஓட்டு எங்க இருக்கு, உங்க மதத்தோட ஓட்டு எங்க இருக்கு, கிறிஸ்துவ சமூகத்துல வெள்ளாளர் சமூகத்துல இவர் வராரு, அந்த சமூகம் வந்து எங்க அதிகமா இருக்காங்க, 40% வெள்ளாளர் சமூகரிடம் பார்த்து நீங்க போய் திருச்சி கிழக்கு நிக்கிறீங்க. அதே மாதிரி பெரம்பூர்லயும் அதே சர்வே எடுத்து தான் நீங்க நிக்கிறீங்க. அப்ப எங்க யாருக்கு உங்க மேல பழி போட்டாங்க?